நான் உங்கள் தியானிகா பேசுகிறேன். நான் உங்களின் ஒருவர், நான் உங்களின் தோழி. நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாச்சி பழத்தோட நன்மைகள் தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல வரல, தாரிகாவும் துணிக்கவும் சொல்ல வந்திருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸில் நிறைய புது மெம்பர்ஸ்லாம் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிங்குன்னு சவுண்டு வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸ் மேன்மேலும் வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். என்ன துளிக்கா, எதையோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிற போல இருக்குது. மார்க்கெட்டுக்கு போயிட்டு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்தேன். அதான் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறேன். நீ வேணா தூக்குறியா கூட சேர்ந்து? ஓ, அன்னாச்சி பழமா? என்னாலலாம் தூக்க முடியாதுப்பா. அது ரொம்பவே வெயிட்டாக இருக்குமே. நானே எப்படி தூக்குவேன்? எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா எங்கள் அப்பா தான் தூக்கிட்டு வருவார். நான் தூக்க மாட்டேன்ப்பா. சரி சரி, நானே தூக்கிக்கிறேன். வேறு என்ன பண்ணுறது? நான் வேணா ஒன்று பண்ணுறேன். இந்த அன்னாச்சி பழத்தோட நன்மைகள் தீமைகள் வேணால் நம்ம இயற்கை அமிர்தம் ஃபேமிலிஸ்க்காக சொல்ல வரேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் தான் அன்னாச்சி பழத்தோட நன்மைகள் தீமைகள் இருக்கே. ஆல்ரெடி நம்ம சேனலில் அன்னாச்சி பழத்தோட நன்மைகள் தீமைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா, அன்னாச்சி பழத்தோட வரலாறு, அதோடைய சாகுபடி, அதுக்கப்புறமா அதோடைய சத்துக்கள், அப்புறமா நன்மைகள் தீமைகள். ஆல்ரெடி நம்ம சத்துக்கள் அதுலேயும் சொல்லியிருப்போம். இதுலேயும் கொஞ்சம் சத்துக்கள் இருக்குது. அதையும் நம்ம சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்கள்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் தாரிகா. சரிவா, அப்போ அன்னாச்சி பழத்தின் நன்மைகள் தீமைகள் பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் துளிக்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழத்தோட வரலாறு, நன்மைகள் தீமைகள், சத்துக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அன்னாச்சி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அன்னாச்சி பழம் முதல்ல உருவான பகுதின்னு பார்த்திங்கன்னா பிரேசில், பராகுவே இந்த நாடுகளில் தான் ஃபஸ்ட்டு அன்னாச்சி பழம் உருவாகிருக்கு. நம்ம இந்தியாவுக்கு எப்போ இந்த அன்னாச்சி பழம் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இருக்குது. இந்த அன்னாச்சி பழம் 17ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பா நாட்டில் ரொம்பவே பிரபலமாக இருந்திருக்கு. இது செல்வந்தரால் விரும்பப்படுற ஒரு வகையான பழமாகவும் இருந்திருக்கு. இந்த அன்னாச்சி பழத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. அதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செந்தாழை. இந்த அன்னாச்சி பழத்தோட சாகுபடின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதி மற்றும் துணை வெப்பமண்டல பகுதியில் தான் இது நல்லாவே சாகுபடி ஆகும். இந்த அன்னாச்சி பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோலைன், அல்காரிக் அமிலம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, மாங்கனீஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள். இந்த சத்துக்கள்லாம் இந்த அன்னாச்சி பழத்தில் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம அன்னாச்சி பழத்தோட நன்மைகளை நம்ம பார்க்கலாம். அன்னாச்சி பழத்தில் ப்ரோமோலைன் என்ற நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல், வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகவே இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் மக்னீசியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நமக்கு மேம்படுத்த உதவியாக இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கிற சக்தி அதிகமாகவே இருக்குது. இந்த அன்னாச்சி பழத்தில் இருக்கிற வைட்டமின் சி சருமத்தை எப்போவுமே நமக்கு இளமையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த அன்னாச்சி பழத்தை சாப்பிட்றதுனால எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எடை இழக்கிறதுக்கு, அதாவது எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது.
இப்போ அன்னாச்சி பழத்தோட நன்மைகள் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க தீமைகள் என்னென்னு பார்க்கலாம். அன்னாச்சி பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால பற்களில் சொத்தப்பல் ஏற்படலான்னு சொல்கிறாங்க. இந்த அன்னாச்சி பழங்களை அதிகமாக நம்ம சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வாந்தி, நெஞ்செரிச்சல் போன்ற செரிமான பிரச்சனையும் ஏற்படக்கூடுன்னு சொல்கிறாங்க. இந்த அன்னாச்சி பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால அலர்ஜி மற்றும் தொண்டை அரிப்பு, உதடு வீக்கம் போன்ற அறிகுறிகளும் தோன்றலான்னு சொல்கிறாங்க. சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இந்த அன்னாச்சி பழத்தை அளவோடு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த அன்னாச்சியோட நன்மைகள் தீமைகளை நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா. இயற்கை அமுதம் ஃபேமிலிஸ் எல்லாரும் இந்த அன்னாச்சியோட நன்மைகள் தீமைகள் தெரிஞ்சிருப்பீங்க. அதோடைய சத்துக்கள், வரலாறு எல்லாமே தெரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துளிகா அந்தாரிகா. பாய் பாய்.